அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட சொற்பொழிவுக்கான நிகழ்வு இது அல்ல என்பதை அறிகிறேன். சொற்களையும் கருத்துக்களையும் அளந்து உரைக்க வேண்டும் என்ற இந்த மேடை நாகரிகத்தை புரிந்து கொள்கிறேன். அதனால் எண்ணி சில நிமிடங்கள் பேச விளைகிறேன். இது பாரதி ராஜா அவர்களின் கலை வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வு என்பதனால் அவரை பற்றிய சில பதிவுகளை இந்த மேடையில் நான் சொல்லிக் காட்டுவது என் வாழ்வியல் கடமையாகிறது. 1950களில் பிறந்த யாரும் 4 பேரை ரசிக்காமல் இருக்க முடியாது. அந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு காற்றில் யாரும் தனியாக சுவாசித்திருக்க முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், கண்ணதாசன் இந்த 4 ஆளுமைகளும் தான் 50களில் பிறந்தவர்களை பாதிக்கிறவர்கள். இவர்களின் எழுத்து, அசைவு, கவிதை, உச்சரிப்பு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலை ஏதாவது ஒரு மூலையில் பாதித்தது. அந்த பாதிப்புகளில் வளர்ந்தவன் தான் நான். ஒரு கிராமத்து வெளியில் பாரதி ராஜா பிறந்த ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவருக்கு பிறகு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த நான் இந்த 4 பேரை தாண்டி இன்னொரு ஆளுமை திரையுலகில் உண்டு என்று வியந்தது பாரதி ராஜாவை மட்டும்தான். இந்த பாரதி ராஜா என்ற மனிதனை நான் நேசித்ததற்கு காரணம் அவருடைய ஆற்றல் என்பதை விட எங்கள் மண்ணுக்கு அவர் கொடுத்த மரியாதை, எங்கள் ஊர் புவியியல், எங்கள் ஊர் வாழ்வியல், எங்கள் ஊர் நிலவியல், எங்கள் ஊரின் நம்பிக்கை, கனவுகள், நிராசைகள் இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் திரைப்படத்தில் பதிவு செய்ய முடியும் என்று காட்டியவர் பாரதி ராஜா. எனவே எங்கள் மண்ணின் கலைஞன் என்று அவரை சந்திக்க போனேன். நான் இயக்குனர்களில் மிக அதிகமாக நேசிக்கிறவர் பாரதி ராஜா என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவரை பற்றி 4 செய்திகளை இங்கு சொல்ல விளைகிறேன். இவ்வளவு பெரிய பயணத்திற்கு பிறகும் அவரிடம் நான் வியக்கிற குணம், திரையுலகின் நிகழ்கணத்தை தன் கைகளுக்குள்ளேயே தக்க வைத்திருக்கிற சாமர்த்தியம். 5 ஆண்டுகள் ஒருவன் திரையுலகை விட்டு தள்ளி இருந்தால் அல்லது தோல்விகளின் விளிம்புகளை நோக்கி தள்ளப்பட்டு விட்டால் திரையுலகத்தின் பாதி உறவுகள் அருந்துவிடும். மீதி கொஞ்ச நாளில் அவனுடைய திரையுலக நட்பு சுருங்கிவிடும். ஆனால் பாரதி ராஜா 40 ஆண்டுகளாக நிகழ்கால கலை உலகில் தன்னுடைய சுவடுகளையும் உறவுகளையும் பதித்தே வருகிறார் என்பது அவருடைய சாமர்த்தியம். இன்னொரு விஷயம், அவர் எதையும் நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்ப வைத்தல் தான் சினிமா. ஜெயகாந்தன் சொன்னார், என்னடா இது சினிமா, விளக்கை அணைத்து காட்டுகிற வெளிச்சம், இதில் ஏன் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று ஜெயகாந்தன் கேட்டார். ஆனால் நம்ப வைக்கிற விஷயம்தான் கலை. நம்ப வைக்க தெரிந்தவன் வெற்றி பெறுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ப வைக்கிறவன் ராமாயணத்தை வெற்றி பெற வைத்து விட்டான். 5 பேருக்கு ஒருத்தி என்பதை நம்ப வைத்தவன் மகாபாரதத்தை நம்ப வைத்து விட்டான். பாரதி ராஜா அப்படி கலைகளை நம்ப வைக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் இன்னும் தன்னை 45 வயது என்பதை நாட்டிற்கு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை தானே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கலைஞன், ஒரு கலையை நம்ப வைப்பதில் அவருக்குரிய ஆசை பெரிது. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், அவருடைய கலை ஆசை தீரவில்லை. அவருடைய கலை ஆசையை பார்த்தால் அவருடைய சுவாசம் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு 4-5 தடைகளை தாண்டி வர வேண்டும். நடுத்தர வயதில் முதலில் அவன் தன் உடம்பை தாண்டி வர வேண்டும், குடும்பத்தை தாண்டி வர வேண்டும், உறவுகளை தாண்டி வர வேண்டும், நண்பர்களை தாண்டி வர வேண்டும். இந்த 4ம் தான் மனிதனின் பூர்வ காலத்தில் பலம். இந்த 4ம் தான் மனிதனின் பிற்காலத்தின் பலவீனம்.
அந்த பலத்தையும் பலவீனத்தையும் சமநிலைப்படுத்தி தெரிந்து கொள்கிறவன் தான் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் திரையுலகில் பயணிக்கிறான். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் கமல் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய காதலே இவருடைய பயணத்தின் நீட்சிதான். நண்பர்களே, இனி வருகிற உலகம் மிக வேகமான உலகம். இந்த தொழில்நுட்ப உலகம் 5 நிமிடத்தில் ஒரு மனிதனை உலக புகழுக்கு கொண்டு வந்துவிடும், 3 நிமிடத்தில் மறக்கடித்து விடும். அதுதான் தொழில்நுட்ப யுகத்தினுடைய மிகப்பெரிய வேகம். இந்த வேகமான யுகத்திலும் கூட கருப்பு வெள்ளை யுகத்தில் இருந்து இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் வரைக்கும் வந்திருக்கிற இந்த 2 கலைஞர்களை பார்க்கிற போது இனி வரும் நூற்றாண்டுகளில் இந்த 2 பேரை போன்ற ஆளுமை தமிழ் சினிமாவில் கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இவர்களோடு இயக்குனராகிய ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஓடி வந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல விழைகிறேன். எதிர்காலத்தில் இந்தியா வெகு விரைவாக நகர்மயமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அர்பனைஸ்டு வில்லேஜஸ் பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாடு தான் முன்னணியில் நிற்கிறது. நகரத்திற்கும் கிராமத்திற்குமான இடைவெளி குறைந்து கொண்டே போகிறது. நகர நாகரிகத்தை இழுத்துக் கொண்டு தன்னுடைய பழைய நாகரிகத்தை தொலைத்துக் கொண்டு கிராம மனிதர்களும் கிராம வாழ்வியலும் மாறிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் ஊருக்கு போனால் உலக்கை இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் அம்மி இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் திண்ணை இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் வெள்ளாடு கட்டி கிடக்கிற வீடுகள் இல்லை, முறம் இல்லை, உரல் இல்லை. இவைகளெல்லாம் ஒரு 7000 ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள். இந்த 7000 ஆண்டு தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள் இந்த சமீப காலமாக இந்த தொழில்நுட்பம், உலகமயமாதல், தாராளமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரம் என்ற பின்னணியில் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மியை நான் அடையாளம் காட்ட வேண்டியிருக்கிறது. என் பேரனுக்கு உலக்கையை நான் தூக்கி காட்ட வேண்டியிருக்கிறது. பசுமாட்டையே அவனுக்கு காட்ட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில், வேகமாக மாறிக்கொண்டிருக்கிற யுகத்தில், பாரதி ராஜாவின் படங்கள் மட்டும்தான் தமிழன் நாகரிகத்தின் படிமங்களை காட்டக்கூடிய எச்சங்கள். போராளை பொண்ணுத்தாய் பாட்டு எழுதின போது இந்த பாடிய சொன்னலதா என்ற பெண் என்னை கேட்டார். பால் வீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொண்ணுத்தாயி பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணுத்தாயி. சார், பஞ்சாரம்னா என்ன சார்? ரகுமானு கேட்டாரு. நான் கேட்க தயங்கினேன் சார். அந்த பொண்ணு கேட்டுருச்சு, பஞ்சாரம்னா என்ன சார்? பஞ்சாரம் தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, நீங்க நகரத்தில் பிறந்தவர்கள். இதற்கும் நான் பாரதி ராஜாவை துணை கிடைக்கிறேன். நீங்க மண்வாசனை பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல பாண்டியனும் ரேவதியும் ஒரு கூடைக்குள் தங்களை கவிழ்த்துக் கொண்டு தாவி தாவி போவார்களே, கண்கள் வைத்த மூங்கில் கூடை, கோழி அடைக்கிற கூடை, பெரிய பஞ்சாரம். அதான் பஞ்சாரம். இந்த சொல்லும் நாங்கள் கேள்விப்படவில்லை, அந்த உருவமும் கேள்விப்படவில்லை. பாரதி ராஜா படத்திற்கு எழுதிய பாட்டில் வந்த சந்தேகத்தை நான் பாரதி ராஜாவுடைய காட்சி படிவுகளிலேயே விளக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு ஆவண களஞ்சியமாக அவர் திகழ்கிறார். அவரை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அவரை பார்த்து நான் பல நேரங்களில் அவர் மீது எனக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டு. அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை நான் தனியாக இருக்கிற போது, இவர் ஏன் இவ்வளவு பெரிய கலைஞன், முரண்படுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முரண்படுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அவருடைய பேராற்றலுக்கு முன்னால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். அவருடைய மிகை ரொம்ப பெருசாக இருக்கிறது. அந்த மிகையை நினைத்துக் கொண்டு அவரை நாம் வாழ்த்துவோம் என்று அவரை நான் வணங்குகிறேன். இந்த பன்னாட்டு பயிற்சி கல்லூரியில் உங்களுக்கு என் வேண்டுகோள், தமிழ் சினிமாவிற்கு சரியான ஆவணங்கள் இல்லை. உங்க இயக்குநர்கள் பரம்பரை எடுத்துங்க. ஸ்ரீதர் சாருக்கு தெரியுது, ஸ்ரீதர் படம் முதல்ல, அது பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா படம், இன்னைக்கு மணிரத்னம் சங்கர்லாம் வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி. தொழில்நுட்ப கலைஞருடைய பெயரை சொல்லி எங்கள் கிராமத்தில் படம் பார்க்க போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீதர் படத்துக்கு போறேன் வர்றையா, வடுகவட்டியில நான் 12 வயதில் கல்யாண பரிசு பார்க்க போகிற போது ஸ்ரீதர் படத்துக்கு போறேன் வர்றையா, வடுகவட்டி. இந்த இயக்குநர்களை பற்றிய பதிவுகள் இல்லை. ராஜா சாண்டவ பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத்தை பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத் தான் நாடோடி மன்னனை இயக்குவதாக இருந்தது. வேறு சில பிரச்சனை விலகிக்கிட்டார். எம்ஜிஆர் நானே பண்றேன்னு சொன்னார். டி.ஆர். ரகுநாத்தை பற்றி
இது தமிழ் சினிமா 100 ஆண்டுகளை தாண்டுகிற போது இந்த பயிற்சி கல்லூரி வந்திருக்கிறது. காலம் சரியான இடத்தில் உங்களை ஒதுக்கி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு வருகிறவர்கள் முதலில் பழசை பார், கேமரா வசதியற்ற காலத்தில் எடுத்த ஷாட்டை பார், இரு உருவங்கள் முதல் எந்த படத்துல வந்ததுன்னு பார், எப்படி மாஸ்க் பண்ணிருக்காங்க பார். இன்னைக்கு விட்டு இன்னைக்கு சேரன் சொன்னது மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லோரும் கலைஞராக இருக்கிறார்கள். சினிமா ஜனநாயகப்பட்டிருக்கிறது. வாழ்த்துகிறேன். ஜனநாயகத்தின் பலவீனங்களும் சினிமாவுக்கு வந்திருக்கிறது. ஜனநாயகப்படுத்தப்பட்டது எவ்வளவு பெரிய பலமோ, ஜனநாயகத்தின் பலவீனங்களும் இருப்பது மாதிரி பலவீனப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆவண களஞ்சியம் தயாரியுங்கள். இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர்கள், ஏன் எஃபெக்ட் என்ன தெரியாது ஜனங்களுக்கு மத்தியில். நான் முதல்ல தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, தீ எஃபெக்ட் எப்ப கொடுக்க போறான்னு பார்த்தா ஒரு நண்பர் வந்து பேப்பரை சுருட்டிட்டு இருந்தாரு. மைக் முன்னாடி பேப்பரை கசக்கணும்னு நெருப்பெரிய சவுண்ட் கேட்குது. எப்பா இதெல்லாம் என்ன மேஜிக் சினிமால என்று நான் பார்த்தேன். எஃபெக்ட்ஸ் அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன். எப்படி கொடுக்குறாங்க எஃபெக்ட்ஸ்? கண்ணாடி உடைகிற சத்தமும் இந்த தீ எரிகிற சத்தமும் எப்படியெல்லாம் காட்டப்படுகிறது. ஒரு திரைக்கலைஞன் உள்ளே வருகிற போது இதை பற்றிய பூரண ஞானம் பெற்று உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதியார் அவர்களே, நிறைவாக ஒரு செய்தி. நீங்கள் வல்லவர், நல்லவர், யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள், ஏமாறவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த திரைப்பட கல்லூரி உங்கள் காலத்திற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கும் பெயர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். படங்களுக்கான ஆயுள் குறைவு. ஒவ்வொரு படத்திற்குமான ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு 3 தலைமுறை மாறுகிற போது அந்த தலைமுறையின் மனிதனை நினைக்க மாட்டார்கள். இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள், கமல் ரஜினி படங்களை பார்க்கிறவர்கள் என்னுடைய மகன்கள், அஜித் விஜயை பார்க்கிறவர்கள் என் பேரர்கள், தியாகராஜ பாகவதர் பி.யு. சின்னப்பாவை பார்ப்பதற்கான கூட்டம் குறைந்து விட்டிருக்கிறது. குறை அவர்கள் மீதல்ல, தலைமுறையின் மாற்றம். புதிய தண்ணீர் வருகிற போது பழைய தண்ணீர் தன்னை விலக்கி கொண்டு விடுகிறது. அதனால்தான் அது நதி. பழைய தண்ணீரே இருந்தால் அதற்கு பெயர் குட்டை. ஒவ்வொரு சனமும் மாறிக்கொண்டிருக்கிற நதிக்கு, நீருக்கு பெயர் நதி. நதி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர்களில் இந்த நிர்வாகத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக பொறுமையாகவும் மிக திறமையாகவும் இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை, இந்த பயிற்சி கல்லூரியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்க பாரதி ராஜா.